நம்ம சாப்பிடுற சாம்பார் சாப்பிட்டோம்னா கேன்சர் வருமா? மீன் கறி பவுடர்ல கேன்சர் இருக்கா? மெட்ராஸ் கறி பவுடர்ல கேன்சர் இருக்கா? மசாலால கேன்சர் இருக்கா? அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வியை நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து டிஎம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிங்கப்பூர்ல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா MDH அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனியா இருக்கட்டும், அதே மாதிரி எவரெஸ்ட் மசாலாவா இருக்கட்டும், இந்த 2 கம்பெனிஸோட சில மசாலா பேக்கெட்ஸை ஹாங்காங்ல திடீர்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை செக் பண்ணி பார்க்குறப்போ அதுல எத்திலின் ஆக்சைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குன்னு தெரியுது. இந்த எத்திலின் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கார்சினோஜன், அதாவது கேன்சர் உருவாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பர்டிகுலர் திரவியம். இந்த எத்திலின் ஆக்சைடு அதுல இருக்குதுன்னு தெரிஞ்சவொன்னா ஹாங்காங்ல கம்ப்ளீட்டா இந்த எவரெஸ்ட் MDH மசாலாவெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. சிங்கப்பூர்ல நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ இப்போ பரவலா பேசப்பட்டு இருக்குது. இந்தியாலே நம்மளோட ரெகுலேஷன் இருக்கும்ல, நம்மளோட ரெகுலேஷன் அத்தாரிட்டியே எத்திலின் ஆக்சைடோட லிமிட்டை இப்போ மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கேன்சருங்கிற ஒரு பொருள் நம்ம ரொம்ப ரொம்ப காமனா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயா இருந்துட்டு இருக்குது. இவ்வளவு காமனா இதுக்கு காரணமாகிறது மசாலாவா? ஏன் இதுக்குள்ள இந்த எத்திலின் ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்குது? சிங்கப்பூரும் ஹாங்காங்கும் பேன் பண்ணாங்கன்னா ஏன் இன்னும் இந்தியா பேன் பண்ணாம இருக்குது? நம்ம ஏன் இந்த பவுடர்ஸ் எல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிருக்கோங்கிற நிறைய கேள்வி இருந்துட்டு இருக்குது. கண்டிப்பா இந்த வீடியோ வீட்ல இருக்கிற நிறைய தாய் குலங்கள் எஸ்பெஷலி அந்த மசாலா எல்லாம் போடுறப்போ ஒரு கன்சர்னா இருக்கும். நிறைய பேர் இதை சோஷியல் மீடியால ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வீடியோல என்ன நடந்துச்சு சிங்கப்பூர்ல, ஹாங்காங்ல, யூஎஸ்ல அண்ட் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அண்ட் இந்தியால என்ன ஆகும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். So let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு தேங்க் யூ MG Squad, எஸ்பெஷலி சிங்கப்பூர் MG Squad. ஏன்னா நீங்க தான் நிறைய பேர் எனக்கு இதை டிஎம் பண்ணிருந்தீங்க. சிங்கப்பூர்ல இருந்து இத்தனை பேர் எனக்கு டிஎம் பண்ணலன்னா எனக்கு இந்த விஷயம் மோஸ்டா நான் தாண்டி போயிருப்பேன். இது சீரியஸா உங்க ஊர்ல உண்மையிலே இதெல்லாம் பேசுறாங்கன்னா தான் அது இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க, நீங்க வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்றது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல ஹாங்காங்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஸ்பைசஸ்ங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? ஸ்பைசஸ்னு சொல்றப்ப நம்ம சமைக்கிறப்பமே போடக்கூடிய அந்த எந்த ஒரு ஸ்பைஸ் இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து தான் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிருக்குது. வெளிநாட்டுக்காரங்க இந்தியன் ஸ்பைசஸ் மேல கிரேசியா இருப்பாங்க. நம்ம ஊர்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தாங்கல்ல, வெள்ளைக்காரங்க 200 வருஷம் ஆட்சி செஞ்சாங்கல்ல, அவங்க உள்ள என்ட்ரானதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்தியாவில் ஸ்பைசஸ் கிடைக்கும் தான். ஒரு காலகட்டத்தில் தங்கத்துக்கு ஈக்குவலா ஸ்பைசஸ் பார்க்கப்பட்டு இருக்குது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிளகாவத்தல்ல இருந்து ஒரு கிராம்பா இருக்கட்டும், ஏலக்காவா இருக்கட்டும், எதனால நம்ம சொல்லலாம், அது எல்லாமே அவ்வளவு உயர்ந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அவ்வளவு சொல்லப்படக்கூடிய ஸ்பைசஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபுட் என்ன, நம்ம இன்னைக்கு இந்தியாவில் கன்சியூம் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட்டுமே அது அப்படிதான் வந்துட்டு இருக்குது. அதுல சாம்பார்ல நம்ம சொல்லிடலாம். காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் யாரும் நம்ம சொந்தமா திரிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. சாம்பார் பவுடர், இன்னைக்கு நம்ம சாம்பார் வீட்டில் செஞ்சாலும் அந்த பவுடர் கம்பெனி தானே கொடுக்குறாங்க. ஸோ இந்த சாம்பார் பவுடருக்கு ரொம்ப பேர் போன கம்பெனி 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா, MDH, எவரெஸ்ட். MDH நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். ஒரு வயசான தாத்தா தலப்பாலாம் கட்டிட்டு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோவில் இருப்பாரு. நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட். அதே மாதிரி சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் இல்லாத ஒரு வீடியோ பார்க்க முடியாது. கண்டிப்பாக அவ்வளோ ஃபேமஸான ஒரு மசாலா. இந்த 2 மசாலா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேசிவ் லெவலில் விவசாயிங்க கிட்டே இந்த ஸ்பைசஸை வாங்கி ஃபேக்ட்ரிஸில் திரிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஆட் பண்ணி ப்ராப்பராக பேக் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் ஹாங்காங்க்கு போயிருக்குது, சிங்கப்பூர் போயிருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஹாங்காங்க்கு போனப்போ ஹாங்காங்கோட அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபுட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி, ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த மாதிரி கடைக்குள்ள போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க, திடீர்னு ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இறைச்சிலாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்லாம் செக் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. கரெக்டாக ஹைஜீனிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ நம்ம ஊரில் கூட நடுவில் நூடுல்ஸ் எல்லாம் பேன் பண்ணி விட்டாங்க, மேகியை. அந்த மாதிரி அவங்க ஊர்ல இருக்கிற ஃபுட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்ல இதை செக் பண்ணி பார்க்குறாங்க. சாம்பார் மசாலா பவுடர், மெட்ராஸ் கறி பவுடர், ஃபிஷ் கறி பவுடர், இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் மசாலா வேற மசாலா வேற பிராண்ட், ஐ மீன் 2 பிராண்ட்ல வேற பேர்ல இருக்கும்ல. ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறப்போ எத்திலின் ஆக்சைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம், இது நம்ம குரூப் 1 ஆஃப் கார்சினோஜன் சொல்லுவோம். இந்த மாதிரி குரூப் 1, குரூப் 2 கார்சினோஜன்ஸ் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். கார்சினோஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் உருவாக்கக்கூடிய பொருட்கள், ஓகேவா, கேன்சர் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஆர்கானிக்கா இருக்கலாம், ஹியூமன் மேடா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதை நம்ம வேற குரூப் போட்டு வச்சிருக்கோம். குரூப் 1 ரொம்ப சீரியஸான கன்சர்ன் கொடுக்கக்கூடிய, கேன்சர் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ எத்திலின் ஆக்சைடு அதுல கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்குது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு மேஜர் ரீசன் எத்திலின் ஆக்சைடா இருக்க போகுது அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் on cancer சொல்லியிருக்காங்க. poses serious health risk including an elevated risk for breast cancer. ஸோ இந்த பிரெஸ்ட் கேன்சர் வர்ற நிறைய பேருக்கு எத்திலின் ஆக்சைடு ஒரு காரணமாக இருக்கலாம். இது ஒரு குரூப் 1 கார்சினோஜன் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஊரோட சாம்பார் பவுடர்லையும் மசாலாவிலையும் ஹாங்காங்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உடனே அங்கேருந்து கம்ப்ளீட்டா இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க, இது விற்கக்கூடாது அப்படின்றாங்க. சிங்கப்பூர்ல கன்சிக்யூட்டிவா டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்போ சிங்கப்பூர்லையும் இதே தெரிய வருது. அது
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறதே பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா ஹாங்காங்ல இருக்கிறதே பிரச்சனை. சிங்கப்பூர்ல அப்புறம் யூஎஸ்லயுமே வந்து மறுபடியும் செக் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் ரெசிடியூ லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது இந்த அளவுக்கு இருக்கலாம் சாப்பாட்டில், இந்த அளவுக்கு இருந்துச்சா அது கெடுதல் இல்லை, அமிர்தமும் அளவுக்கு மீறினால் நஞ்சுங்கிற மாதிரி. இது அமிர்தமும் கிடையாது, இது வந்து ஒரு கெடுதல் தான். ஆனால் வந்து எந்த லிமிட்ல இருக்கலாம்னு ஒன்று இருக்குது, ரொம்ப நெக்லிஜிபிளா. அதாவது இந்தியாவில் இருக்கிற சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 0.1 மில்லிகிராம் பெர் கிலோ, ஒரு கிலோவுக்கு 0.1 மில்லிகிராம் கூட இல்லை, 0.1 மில்லிகிராம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியாவோட FSSAI சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கணக்கில் இந்தியாவில் வந்து இந்த மசாலா விற்கிறப்போ ஒரு கிலோவுக்கு 0.1 மில்லிகிராம் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் சிங்கப்பூர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நாங்கள் வச்சிருக்கிற மினிமம் லிமிட்டை விட இது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கால் ஆஃப் பண்றாங்க. இதுதான் வந்து நிறைய பேருக்கு இந்த கான்வர்சேஷனை உருவாக்குது. ஓ, இது என்ன கேன்சர் உருவாயிடுமா சாம்பார் சாப்பிட்டான்னு. இப்போ இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இதை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா யூஎஸ் உலகம் ஃபுல்லாக தெரியுது இந்தியாவோட மசாலாவில் வந்து இந்த மாதிரி கேன்சர் உருவாக்கக்கூடிய கார்சினோஜன் இருக்குன்னா அது ரொம்ப பெரிய சீரியஸான டிஸ்கஷன். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியன்ஸ் இருக்காங்க, வேர்ல்டு ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிருக்காங்க. ஸோ யூஎஸ்ல இதை செக் பண்ணி பார்க்குறப்ப யூஎஸ் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து எத்திலின் ஆக்சைடை அலோவ் பண்ணுவோம், ஸோ எங்களுக்கு வந்து லிமிட் இருக்குது, ஸோ எத்திலின் ஆக்சைடை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து 0.1 மில்லிகிராம் இருக்குல்ல, இந்தியாவில் இது கான்வர்சேஷன் ஆகுது. ஏன்னா நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம்ல, இந்தியன் அத்தாரிட்டிஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் பேன் பண்ணுறாங்க, சிங்கப்பூரில் பேன் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, அப்போ நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா FSSAI என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.1 மில்லிகிராம் பெர் கிலோன்னு நம்ம அலோவ் பண்ணிருந்தோம்ல, அதை வந்து இப்போ 0.01 மில்லிகிராம் பெர் கிலோ அப்படின்னு சொல்லி மாற்றி வைக்கிறாங்க. அதாவது ஒரு கிலோவுக்கு 0.1 மில்லிகிராம் இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்ன ஒரு லிமிட்ல இருந்துட்டு ஒரு கிலோவுக்கு 0.01 மில்லிகிராம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10 டைம்ஸ் வந்து கம்மியாக்குறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் FSSAI எந்த லெவலுக்கு அலோவ் பண்றாங்களோ அதை விட 10 மடங்கு கம்மியாக்குறாங்க. அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டே அதை ரிவைஸ் பண்றாங்க. எனிவே, ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்தியன் கவர்மெண்ட் இப்போதான் ரிவைஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஏன் இருக்குது, எத்திலின் ஆக்சைடு முதல்ல ஏன் ஒரு சாம்பார் பவுடர்ல வரப்போகுதுன்னு இருக்குல்ல, இவ்வளவு மோசமான ஒரு விஷயம்னு சொல்றோம், அது ஏன் இருக்குதுன்னு இருக்குல்ல, அதுக்கு சில பதில் சொல்லிடுறேன். இந்த எத்திலின் ஆக்சைடை அதே நேரத்தில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்றாங்க, க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. மோஸ்டா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து எங்க விளையுது, வயக்காட்டில். ஸோ அதில் நிறைய புழு பூச்சி எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த எத்திலின் ஆக்சைடு யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எத்திலின் ஆக்சைடு யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெஸ்டிசைட் இருக்கும்ல, நம்ம ஊரில் வந்து வயக்காட்டில் உரமாக போடுவோம்ல, அதே உரம் இல்லை, பூச்சி மருந்து போடுவோம்ல, பூச்சி மருந்தில் எத்திலின் ஆக்சைடு இருக்கும். ஓகேவா? ஸோ எத்திலின் ஆக்சைடு வந்து பூச்சி மருந்துல இருந்து அந்த பூச்சி மருந்தை நம்ம ஊரில் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணி அதன் மூலியமாக உள்ள வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லை கம்பெனியே வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப நாளுக்கு ஷிப் பண்ண போகிறாங்க, பெஸ்ட் பிஃபோர்லாம் ரொம்ப நாள் இருக்கணுங்கிற பட்சத்தில் ஆட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது வந்து அதோட லாஞ்சிவிட்டிக்கு, அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு, இந்த புழு பூச்சியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்ற ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படணும் கம்பெனி ஆட் பண்ணியிருக்கலாம். பல காரணங்கள் இருக்குது. பட் இந்த ஒரு காரணங்கள்னால இது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸிமம் ரெசிடியூ லிமிட்ஸ் வந்து நம்ம ஊரில் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி வந்து அடுத்து கேட்க போகிறாங்க. யார்கிட்ட கேட்க போகிறாங்க? MDH கிட்டையும் எவரெஸ்ட் கிட்டையும் கேட்க போகிறாங்க. இதை வந்து எவரெஸ்ட் வந்து இதுக்கு பதில் சொல்லலை, பட் MDH அந்த தாத்தாவோட ஃபோட்டோ போட்டு ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு சொன்னேன்ல, அவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எங்களோட வாழ்நாளில் நாங்கள் எத்திலின் ஆக்சைடு யூஸ் பண்ணதே கிடையாது. ஹாங்காங் அத்தாரிட்டிஸ் வந்து எத்திலின் ஆக்சைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களோட பவுடரை பேன் பண்ணிட்டதை நாங்களும் நியூஸில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்குன்னு எந்த நோட்டீஸும் வரல, இந்தியாலையும் வரல, ஹாங்காங்லேயும் வரல. சிங்கப்பூரில் எங்களோட பேன் பண்ணிட்டாங்கிறதும் எங்களுக்கு எந்த நோட்டீஸும் வரல. ஏதோ ஒரு கண்ட்ரியில் எங்களோட ப்ராடக்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னா, இல்லை எங்கள் ப்ராடக்ட்டில் வந்து கேன்சர் வரப்போகுதுன்னு சொன்னாங்கன்னா அது முதல்ல எங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கணும். இன்னமும் எங்களுக்கு இன்டிமேட் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் எவரெஸ்ட் சைட்லேருந்து எந்த கமெண்ட்டும் வரல. மீன்வெல் யூஎஸில் பார்த்தீங்கன்னா எத்திலின் ஆக்சைடு வந்து நாங்கள் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லிமிட்ஸ் வந்து அகைன் டிபேட்டபுளாக இருந்துட்டு இருக்கும். இந்தியாவில் வந்து லிமிட்டை இருந்ததை விட இப்போ கம்மியாக்கி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நடந்திருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். இதில் எனக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பட்டுச்சு. இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸில் ஒரு சில அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏகப்பட்ட ஃபுட்னு சொல்கிறப்ப அது ஒரு FSSAIக்குள்ளே மட்டும் வராது, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே டிஃப்ரெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்குல்ல. ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் எந்த பேக்கெட்டை நீங்கள் டிடெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எங்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க, அந்த செட் ஆஃப் பேக்ஸில் எங்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க, நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாகவே இந்தியாவோட ஃபுட் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறது காமனான விஷயம். நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து வர கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டைமாவது ஃபுட் பாய்சன் ஆகிடும். அவங்களோட மொத்த டூர் வந்தாங்கனால் ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். நம்ம ஊருக்கு வந்து டியூனான ஒரு பர்டிகுலர் ஃபுட் வந்து அவங்களுக்கு டியூனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது அந்த மாதிரி ஒரு கேஸான்னு கேட்டிங்கன்னா இது அப்படி இல்லை. எத்திலின் ஆக்சைடு வந்து உண்மையிலேயே ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம் தான். அண்ட் அதில் வந்து இந்தியாவுக்கு
இப்போ நம்ம லிமிட்டை ரிவைஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு சைட் பாசிட்டிவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இப்போமாவது நம்ம பண்ணியிருக்கோமே. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் இது ரிவைஸ் பண்ணியிருக்க தேவையில்லை, கரெக்டாக FSSAI ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, 10-fold இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ முதல்ல இருந்ததை ஹாங்காங்கோ சிங்கப்பூரோ கண்டுபிடிக்கலன்னா நம்ம அதை தான் கன்சியூம் பண்ணியிருப்போமான்னு கேள்வி வருது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பெஸ்டிசைடில் யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக. இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆர்டிக்கிள் படி இந்தியாவில் டஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் த மேக்ஸிமம் ரெசிடியூல் லிமிட் ஃபார் அ பெஸ்டிசைட் ஃபார் த கிராப். மேக்ஸிமம் ரெசிடியூல் லிமிட் வந்து ஒரு பெஸ்டிசைடு எவ்வளோ போடலாம், ஒரு விளைச்சல் பண்ணுறப்போ ஒரு கிராப்புக்கு எவ்வளோ போடலாம், அதே மாதிரி வந்து எத்திலின் ஆக்சைடு வந்து எவ்வளோ இருக்கலாம் அதில் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷனே பண்ணலை. அப்போ வந்து விவசாயிங்க எவ்வளோ நாளும் விவசாயிங்க வந்து சாகுபடி பண்ணணுங்கிறதுக்காக ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதெல்லாம் தாண்டி இமீடியட்டாக சரி ஓகே சாகுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ தான் பண்ணணும், இந்த இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிங்கிற ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த எத்திலின் ஆக்சைடு சம்மந்தப்பட்டதுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகல் சொல்லுது. இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் உங்ககிட்டயும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றப்போ இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி வந்து ஹேஸ் ஸோ மச் டிஸ்டன்ஸ் டு கோன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. நம்ம ஊரில் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் மசாலா பவுடர் வந்து இன்னொரு நாட்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ கேன்சர் உருவாக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது, இதை தயவு செஞ்சு திருப்பி கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம நாட்டில் வந்து எவ்வளவு சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம கண்டிப்பாக இதை விட காஷியஸாக இருக்கணுங்கிறதுல சந்தேகமே இல்லை. FSSAI வந்து எப்போ லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களோ, இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்குனாங்களோ, அப்போ இதையே அவங்க முன்னாடியே பண்ணலாங்கிற கேள்வி வந்து ரொம்ப ஆப்வியஸாக வருது. யூஎஸில் இதை அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் யூஎஸ்மே வந்து லிமிட்ஸ் வச்சு தான் அலோவ் பண்ணுறாங்க. நம்மளோட லிமிட் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கிறது வந்து இருந்ததுலேருந்து நம்மளே 10 மடங்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் மினிமம் இருக்கணுங்கிறதுலேருந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரிக்டாக 10 டைம்ஸ் போயிருக்கோங்கிறப்போ 0.1 எங்கே இருக்குது, 0.01 எங்கே இருக்குது, லிட்டரலாக 10 டைம்ஸ் கரெக்டாக அவ்வளோ போகிறப்போ ஐ டெஃபினெட்லி திங்க் இந்தியாவோட ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஓவரால் ஸ்ட்ரிக்ட்னஸ் அண்ட் ஓவரால் சீரியஸ்னஸ் எல்லாமே பெட்டராக பார்த்துக்கப்படணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, இந்த லிக்விட் நைட்ரோஜன் எடுத்ததுனால ஏதோ ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு, ஷவர்மா சாப்பிட்டு கேரளாவில் ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு, இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு அதில் இருக்கிற அந்த கலரிங் ஏஜென்ட்னால வந்து கேன்சர் வருது. எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒரு சாப்பாட்டில் கேன்சர் வருதுன்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை பார்த்து அஃபெண்ட் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம இப்போ சயின்ஸையும் பெட்டர் டெக்னாலஜி யார் யூஸ் பண்ணுறாங்களோ உங்களை நம்புறது தான் ஒரு சொசைட்டியாக நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்ம வந்து பழகி போயிட்டோம், நம்மளுக்கே தெரியாமல் இது கொஞ்சம் கொஞ்சமாக நச்சுத்தன்மை கொண்டு நம்மளை கொண்டுட்டு இருக்கலாம். பட் சாம்பார் தப்பு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாம்பார் யாரும் தப்பு சொல்லலை, அதில் எங்கேயாவது எத்திலின் ஆக்சைடு ஆட் ஆயிருக்காங்கிறதா மேட்டர். நிறைய பேர் அப்புறம் வந்து கமெண்ட்டில் இருந்துக்கிட்டு என்னடா சாம்பாரை தப்பு சொல்லிட்டேன், சாம்பாரை தப்பு சொல்ல, எத்திலின் ஆக்சைடுங்கிற ஒரு பர்டிகுலர் திரவியம் வந்து இந்த பேக்டு மசாலா பவுடர்ஸில் வந்து MDH எவரெஸ்ட்டில் இருக்குதுங்கிறத ஹாங்காங் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த மேட்டரை மட்டும் நம்ம கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். இந்தியாவில் இந்த மாதிரி பேக்டு ஃபுட்ஸாக இருக்கட்டும் ஆர் ஜஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு பஞ்சு மிட்டாயில் வந்து கேன்சர் இருக்குதுன்னு சொன்னால் பஞ்சு மிட்டாய்க்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் அவங்களுக்கு வேற நம்ம ஜாப் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது கன்சியூம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இறந்து போவாங்கிறத அந்த இடத்துல யோசிக்கிறது பெட்டரான ஒரு விஷயம். இந்த இடத்துல இமோஷனலாக போகாமல் ரேஷனலாக போகிறது சரியான விஷயங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சாம்பார் சாப்பிடலாம், ரசம் சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணி சாப்பிடணும். அதை செக் பண்ணுறதுக்கு தான் அந்த அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க இதை ஒழுங்காக பார்க்கலைங்கிற பட்சத்தில் இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்க நம்ம நாட்டு சாப்பாடை பார்த்து இது தப்புன்னு சொல்கிறப்ப அது நம்ம நாட்டு சாப்பாடாக பார்க்காம அந்த பிராண்டு சாப்பாடாக பார்த்து நம்ம ஊரில் இந்த பிராண்டெல்லாம் இவால்வேட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கணுங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்லையுமே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு ஏதாவது நினச்சிங்கன்னா அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக தோணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த வடை பூரி இதெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு தான், நம்ம அதிகமாக சாப்பிட்றது. ஆனால் அதுக்குமே லிமிட் இருக்குது, எவ்வளோ ஆயில் கன்சியூம் பண்ணுவோன்னு இருக்குது. இதை நம்ம எடுத்து பேசணும்னா நம்ம ஊர் சாப்பாடை குறை சொல்கிறதா அர்த்தம் கிடையாது. ஹெல்த்தியாக சாப்பிட்றது எப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. பிரியாணி வந்து 24 மணி நேரமும் பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. ஆனால் இப்போ பிரியாணியே வந்து நம்ம ஒரு ஃபேட் ஆக்கிட்டோம். இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ். பட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம கான்வர்சேஷனில் நம்ம மாற்றிக்க முடியும். ஆனால் இது வந்து பாருங்கள், கவர்மெண்ட் அலோவ் பண்ணுற ப்ராடக்டே பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ண? ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்து இந்தியா இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஎஸ் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இதெல்லாம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு. பட் அது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிற விஷயம், பி கான்ஷியஸ் அபவுட் வாட் யூ ஈட். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க, பட் உணவே உயிர் கொல்லியாக இருந்துடக்கூடாது. நம்ம தான் பத்திரமா இருந்துக்கணும். அண்ட் FSSAIலேருந்து இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆர்கனைசேஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் கவனிங்க. நம்ம ஊரில் இருக்கிற கம்பெனியாக இருக்கட்டும் சரி, வெளிநாட்டு கம்பெனியாக இருக்கட்டும் சரி, மக்கள் கிட்ட போகிறப்ப சாப்பாடு ஒழுங்காக போய் சேரணுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் நம்ம ஊரில் வந்து இருக்குது, இதை பற்றி யாருமே கவனிக்கிறது இல்லை நினச்சிங்கன்னா அதை என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கிறத பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு எப்படி சிங்கப்பூர் MG ஸ்குவாட், ஹாங்காங் MG ஸ்குவாட் வந்து இந்த வீடியோ டாபிக் அனுப்பிச்சு விட்டாங்களோ, நீங்களும் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் DM பண்ணலாம். இங்கேயுமே கமெண்ட் செக்ஷனில்
சொல்லலாம். ஐம் ரீடிங் ஆல் யுவர் கமெண்ட்ஸ், வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபீட்பேக் ஆன் திஸ். அண்ட் எப்போவுமே ஒரு சேனலை வந்து ஒன் சைடாக ஒருத்தங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த சேனலோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறத பேசுவேன். இட்ஸ் அ 2-way கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் இந்த கம்யூனிகேஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டெய்லி இந்த மாதிரி உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா MG Squareல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs.